வணக்கம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம போன வீடியோவில் நம்ம ப்ரொப்போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தோம். ஸோ ப்ரொப்போர்ஷனில் வந்துட்டு மிக்ஸ்டு பேட்டர்ன் சரியா. ஸோ டிசிஎஸ் கேட்குற ஒரு மிக்ஸ்டு பேட்டர்ன் கேஸ் 1 அண்ட் கேஸ் 2ஓட கம்பைன்டு பேட்டர்ன் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல். ஸோ எஸ்எஸ்சியோட சிஜிஎல் ப்ரிலிம்ஸில் நமக்கு 2022 கேட்ட கொஸ்டின். ஓகேவா? இஃப் பி இஸ் த தேர்டு ப்ரொப்போர்ஷனல் டு 8, 20 and Q. சரியா? சாரி, if P is the third proportion to 8 and 20. சரியா? 8 and 20க்கு P தான் வந்து third proportion. Q is the fourth proportional to 3, 5 and 24. Then what is the value of 2P plus Q? சரியா? ஸோ அதோட தேர்டு ப்ரொப்போர்ஷனை கண்டுபிடிச்சு கீழே உள்ள வேல்யூவோட ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷனை கண்டுபிடிச்சு ரெண்டையும் இந்த ஈக்குவேஷனில் போட்டு இதுக்கு ஆன்சர் என்னன்றதை கேட்குறாங்க. சரியா? ஸோ ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். முதல்ல தேர்டு ப்ரொப்போர்ஷன் கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ பி இஸ் த தேர்டு ப்ரொப்போர்ஷன் டு 8 and 20. சரியா? 8, 20 இது ரெண்டுக்கும் தேர்டு ப்ரொப்போர்ஷன். சரியா? தேர்டு ப்ரொப்போர்ஷன் யார்? பி. சரியா? ஸோ இது தேர்டு ப்ரொப்போர்ஷன்னா இது நமக்கு என்ன, விச் மீன்ஸ் நமக்கு என்னது, நம்ம சீன் வச்சுருப்போமா? ஸோ இது சீனா நமக்கு ஃபார்முலா என்னவாக இருக்கும்? இது ஏ, இது பி. ஸோ தேர்டு ப்ரொப்போர்ஷன். ஸோ தேர்டு ப்ரொப்போர்ஷன் ஃபார்முலானது பி ஸ்கொயர்டு பை ஏ. சரியா? ஸோ பி ஸ்கொயர்டுன்றப்ப நமக்கு 20 × 20 டிவைடட் பை 8. சரியா? ஸோ இதுதான் நமக்கு பியோட வேல்யூ. கரெக்டாக? ஸோ இந்த வேல்யூ அப்படியே நமக்கு இருக்கட்டும். பி ஈக்குவல் டு 20 × 20 டிவைடட் பை 8. ஓகே, ஸோ அடுத்து நம்ம ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷன் என்ன சொல்கிறாங்க? 3, 5, 3, 5, 24. ஸோ இதோட ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷன் எது? நமக்கு Q. ஸோ ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷன் ஃபார்முலானது பிசி பை ஏ. சரியா? ஸோ பிசின்றப்ப நமக்கு 5 × 24 டிவைடட் பை 3. ஸோ இதோட வேல்யூ தான் நமக்கு Q. கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ நமக்கு எதை கேன்சல் பண்ண முடியுதோ அதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணது போக மீதி உள்ளதை நம்ம பி அண்ட் கியூவில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 5 20 1 2 10. சரியா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? பியோட வேல்யூ நமக்கு 50. சரியா? ஓகே, அடுத்து இந்த இடத்துக்கு வரலாம். 1 3 3 8 3 24. இதுலேருந்து கியூவோட வேல்யூ நமக்கு 40. சரியா? கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 2P + Q. சரியா? கொஸ்டினில் கேட்டிருக்குது 2P + Q. சரியா? ஸோ 2 பியோட வேல்யூ நமக்கு 50. சரியா? பியோட வேல்யூ நமக்கு 50 ப்ளஸ் கியூவோட வேல்யூ நமக்கு 40. சரியா? ஸோ 2 × 50 100, 100 + 40 நமக்கு 140 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஸோ மேலே பார்த்தது கேஸ் 1 அல்லது கேஸ் 2, கீழே பார்த்தது வேற ஒரு கேஸ். ஸோ ரெண்டு கேஸும் ஒரே கொஸ்டினில் வர்றது ரீசெண்ட் ட்ரெண்டில் லைக் டிசிஎஸ் கேட்க ஆரம்பித்த ட்ரெண்டு. கிளியரா? ஸோ கேஸ் 1ம் கேஸ் 2ம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலே இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல் 2021 கேட்ட கொஸ்டின். ஓகே, வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? சரியா? ரொம்ப முக்கியம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் த மீன் ப்ரொப்போர்ஷனல் பிட்வீன் 1.8 and 3.2. இதோட மீன் ப்ரொப்போர்ஷனுக்கும் அந்த தேர்டு ப்ரொப்போர்ஷனல் டு 5 and 3. சரியா? ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்றதை கேட்குறாங்க. ஓகே, என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மீன் ப்ரொப்போர்ஷன் பிட்வீன் 1.8 and 3.2. ஒரு மீன் ப்ரொப்போர்ஷனுக்கும், சரியா, மீன் ப்ரொப்போர்ஷனுக்கும் இன்னொரு தேர்டு ப்ரொப்போர்ஷனுக்கும் சரியா உள்ள டிஃபரன்ஸ் என்னன்றதை கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். சரியா? மீன் ப்ரொப்போர்ஷன்னா என்னென்னு சொல்லியிருக்கேன். மீன் ப்ரொப்போர்ஷன் என்னது? எந்த ரெண்டு வேல்யூ வேணால் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ மீன் ப்ரொப்போர்ஷனாலே 2 வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த கொடுத்துருக்க 2 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்தால் மீன் ப்ரொப்போர்ஷன். சரியா? நமக்கு எதுக்கு 1.8 and 3.2. சரியா? ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1.8 × 3.2. சரியா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்தால் நமக்கு மீன் ப்ரொப்போர்ஷன். மைனஸ் தேர்டு ப்ரொப்போர்ஷன் கொடுத்துருக்காங்க 5 3. தேர்டு ப்ரொப்போர்ஷன் ஃபார்முலா வந்து B²/C. அப்போ 3²/5. அவ்வளோதான். இதை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. சரி, எதை கேட்குறாங்க, அதுக்கான ஃபார்முலா என்ன, எது ஏபிசி ஃபார்முலா அப்ளை பண்ணால் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது உள்ள டெசிமல் இருக்கா? ஸோ இது நம்ம ஈஸியாக மாற்றுறதுக்கு √18 டிவைடட் பை 10 × 32 டிவைடட் பை 10. சரியா? -9/5. ஓகே, ஸோ இது எகைன் நம்ம ஸோ 18ன்றப்ப நம்ம 2 × 3 × 3 டிவைடட் பை 10 × 2 × 4 × 4 டிவைடட் பை 10. சரியா? -9/5.
5. ஓகே, ஸோ ரூட்டுக்குள்ளே 2 நம்பராக இருந்தால் நமக்கு வெளில எடுக்க ஒரு நம்பர் வெளில எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா ஓகே. இப்போ இந்த இடத்துல 2 4 இருக்குது. ஸோ நான் ரூட்டை விட்டு ஒரு 4 வெளில எடுத்துறேன். சரியா? அதே மாதிரி இங்கே 2 3 இருக்குது. ரூட்டை விட்டு ஒரு 3 வெளியே எடுத்தாச்சு. அடுத்து இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ ரூட்டை விட்டு ஒரு 2 வெளியே எடுத்தாச்சு. அதே மாதிரி கீழே 2 10 இருக்குது, டிவைடட் பை ஒரு 10. சரியா? -9/5. சரியா? ஓகே, ஸோ இதிலேருந்து ஸோ மேலே நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2 8 3 24. சரியா? 24/10. ஸோ இந்த இடத்துல இங்கே 10 இருக்குது, இங்கே 5 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே 2 இங்கே 2 மல்டிப்ளை பண்ணால் -18/10. ஸோ நமக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 6/10 = 0.6. ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஸோ இந்த மாதிரி ப்ரொப்போர்ஷனில் ஒரு கஷ்டமான கேள்வி கேட்க முடியும்னா அட்லாஸ்ட் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்க முடியும். சரி, இதை விட டஃபாக கேட்க முடியாது. இதை விட டஃபான கேஸ் 3க்குள்ளே போகலாம். ஸோ ப்ரொப்போர்ஷன் ஆஃப்டர் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் அந்த ஏரியாக்குள்ளே போகலாம். பட் கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 பொறுத்த வரைக்கும் டஃப்பான கொஷின்ஸ்னால் இந்த மாதிரி தான் கேட்க முடியும். இதை விட டஃபாக போகாது. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன். ஸோ இப்போ என்ன கேட்டிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க, இப்போ ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சின்ன பவுண்ட்ரிக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். சரியா? ஒரு சைடு டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க, இப்போ நமக்கு ரேஷியோ கேட்குறாங்க. அது வந்து என்ன வேணால் கேட்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. எப்படி பார்த்தாலும் நமக்கு 2 கேஸும் யூஸ் ஆகுது. சரியா? கீழே நமக்கு கேஸ் 2 யூஸ் ஆகுது, மேலே நமக்கு கேஸ் 1 யூஸ் ஆகுது. ஓகே, த 4th proportion ஆஃப் 12, 16 and 6 and the 3rd proportion ஆஃப் 4 and 6. சரியா? ஓகே, ஸோ ரேஷியோ எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா 4th proportionக்கும், சரியா, 4th proportionக்கும் 3rd proportionக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. அவ்வளோதான், இதுதான் லாஜிக். சரியா? 4th proportionக்கும், சரியா, 4th proportionக்கும் இன்னொரு 3rd proportionக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. இதுதான் லாஜிக். சரியா? 4th proportion ஃபார் 12, 16 and 6. அதே மாதிரி 3rd proportion ஃபார் 4 and 6. ஓகே, இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா 4th proportionன்றது நமக்கு BC/, சரியா, BC/A. ஸோ BC/Aனா நமக்கு 16 × 6 டிவைடட் பை 12 ரேஷியோ. 3rd proportion நமக்கு B²/A. சரியா? 3rd proportion ஃபார்முலா வந்து B²/A. அப்போ 6 × 6 டிவைடட் பை 4. சரியா? ஸோ இப்போ நமக்கு ஒன்று கேன்சல் பண்ண முடிஞ்சதான் கேன்சல் பண்ணிடலாம். பிகாஸ் ரேஷியோவில் தானே இருக்குது. ஒரு 6க்கு ஒரு 6 கேன்சல், 1 4 3 12, இதில் பாதி 3, இதில் பாதி 8. ஸோ நமக்கு 8:9. ஸோ இதுதான் நமக்கு 4th proportion to 3rd proportion உள்ள ரேஷியோ. ஆப்ஷன் டி. சரியா? ஸோ தனித்தனியாக நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சி ஃபைனலாக நீங்கள் கேன்சல் பண்ணுறதாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க வேல்யூ ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எதெல்லாம் கேன்சல் ஆக முடியுமோ அதெல்லாம் ஈஸியாக கேன்சல் பண்ணிவிட்டு 8:9 கொண்டு வந்துக்கலாம். சரியா? ஸோ நம்மளுடைய கன்வீனியன்ட் தான். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து லெட் எக்ஸ் பி த மீன் ப்ரொப்போர்ஷன். சரியா? லெட் எக்ஸ் பி த மீன் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் 25.6 and 32.4. ஸோ மீன் ப்ரொப்போர்ஷன் கேட்டாலே 2 வேல்யூ சொன்னா. ஸோ 2 வேல்யூ வந்துருச்சா, 2 மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்தால் நமக்கு மீன் ப்ரொப்போர்ஷன். அண்ட் ஒய் பி த 3rd proportion ஆஃப் 32 and 48. சரியா? அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸும் ஒய்யும் தனித்தனியாக கண்டுபிடிக்கிறோம். அதை இந்த ஈக்குவேஷனை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்றதை கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஓகே, முதல்ல எக்ஸ் ஒய் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் த மீன் ப்ரொப்போர்ஷன். எக்ஸோட வேல்யூ என்னவா? மீன் ப்ரொப்போர்ஷனா யாருக்கு அப்படின்னா 25.6 × 32.4. சரியா? கொடுத்துருக்க 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்தால் நமக்கு மீன் ப்ரொப்போர்ஷன். ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? ரூட் ஆஃப் 256/10 எழுதிக்கலாமா, இன்ட்டு 324/10. ஓகே, ஸோ இதிலேருந்து ரூட்லேருந்து நம்ம வெளில எடுக்க போகிறோம். ஸோ எகைன் 256ங்கிறது 16². அப்போ ரூட் விட்டு வெளில வரும்போது 16ஆக மாறும். இன்ட்டு 324ங்கிறது 18². அது ரூட் விட்டு வெளில வரும்போது 18ஆக மாறும். டிவைடட் பை 2 10க்கு ஒரு 10 வெளில வந்துடும் 18. கிளியரா? ஓகே, ஸோ இது நமக்கு எக்ஸோட வேல்யூ. சரியா? இது அப்படியே இருக்கட்டும், தேவைன்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது நமக்கு எக்ஸோட வேல்யூ. அடுத்து ஒய்யோட வேல்யூ. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன கேட்குறாங்க? ஒய் இஸ் த 3rd proportion. சரியா? ஒய் இஸ் த 3rd proportionன்றாங்க. ஸோ ஒய் இஸ் த 3rd proportion. ஸோ 3rd proportionன்றது நமக்கு B²/A. ஸோ B²/Aனா 48 × 48 டிவைடட் பை 32. கிளியரா? ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 4 8 32, 6 8 48, 1 4 12. ஸோ நமக்கு 72. சரியா? அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு ஒய் = 72. ஓகே, ஸோ இப்போ 3x:2y நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? 3 × எக்ஸுக்கு பதிலாக 16 × 18 டிவைடட் பை 10.
ரேஷியோ 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக நம்ம 72 சரியா ஓகே இப்போ நம்ம எது முடியுதோ அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஓகே ஸோ இந்த இடத்துல நமக்கு 1 18 18 4 18 72 1 நாங்க 4 4 16 சரியா 1 2 2 4 சரியா 1 2 5 ஸோ நமக்கு 3:5ன்னு ஃபைனலாக வந்து நிற்கும் ஆப்ஷன் பி சரியா ஸோ நான் ஏன் எல்லா வேல்யூயும் நான் அப்படியே வச்சுருந்தேன்னா இந்த மாதிரி ஈஸியாக கேன்சல் பண்ணுறதுக்காக தான் சரியா ஸோ நம்ம மொத்தமாக மல்டிப்ளை பண்ணி பெரிய நம்பராக வந்து கடைசியாக நீங்கள் அதை கேன்சல் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வேல்யூ நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்மளால் கேன்சல் பண்ண முடியும் கிளியரா ஸோ இந்த கொஸ்டின் இதில் கேட்டிருக்காங்க எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல கேட்டிருக்காங்க ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ங்கிறது 10th லெவல் சரி 10th லெவலில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் பட் நான் ஒரு டைம் டேக்கனான ஒரு கொஸ்டின் சரி அதிகபட்சம் வந்து ஒரு நிமிஷமாவது கண்டிப்பாக எடுத்துரும் கிளியரா ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எகைன் இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இங்கே இன்டெரக்டாக இன்னொரு விஷயம் ஒன்று இன்வால்வ் இருக்கு என்னது இந்த 256 324 விச் மீன்ஸ் ஸ்கொயர்ஸ் சரியா ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ஸ்கொயரு கியூபு கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணியிருக்கணும் சரியா ஸ்கொயர் கியூப் மனப்பாடம் பண்ணியிருந்தால் தான் அட்லீஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஒரு நிமிஷத்துலேயே முடிக்க முடியும் நம்ம ஸ்கொயரும் கியூப்பும் கூட படிக்காமல் போயிருந்தோம்னா அது 2 நிமிஷமாக மாறும் சரியா ஸோ அந்த இடத்துல நீங்கள் 225.6 பார்க்கும்போது மைண்டில் 256 வரணும் 256 வந்துச்சுன்னா அது 16 ஸ்கொயர்ன்றது மைண்டில் வரணும் சரியா 32.4 பார்க்கும்போது அது 324 உங்கள் கண்ணுக்கு தெரியணும் அது 324 அது 18 ஸ்கொயர்னு உங்கள் மைண்டில் சொல்லணும் சரியா இந்த ஸ்பீடில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் எக்ஸாமில் கிளியரா ஸோ அதுக்கு ஸ்கொயர்ஸு கியூப்ஸு பக்காவாக தெரிஞ்சு வச்சிருக்கு கிளியரா ஓகே நெக்ஸ்ட் ஸோ அகைன் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2019 கேட்ட கொஸ்டின் இஃப் எக்ஸ் 8 and 27 ஆர் இன் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் இந்த வார்த்தை பாருங்க சரியா எக்ஸு 8 and 27 ஆர் இன் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் சரியா விச் மீன்ஸ் எக்ஸு 8 27 இதே ஆர்டரில் நம்மளை ப்ரொபோர்ஷனாக மாற்ற சொல்கிறாங்க அவ்வளோதான் எக்ஸு 8 27 சரியா இதே ஆர்டரில் ப்ரொபோர்ஷனாக மாற்ற சொல்கிறாங்க சரியா இது எந்த கேஸ் கீழே வருது நமக்கு எத்தனை நம்பர் இருக்குது 2 நம்பர் தான் இருக்குது ஸோ அப்போ என்ன அர்த்தம் அது நமக்கு வென் 2 numbers are given சரி இந்த லாஜிக்குள்ளே வருது விச் மீன்ஸ் கேஸ் 2 அவ்வளோதான் சரி கேஸ் 2னா 3 நம்பர் இருக்க போது 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க ஜென்ரலாக 3 இருக்கும் இதை நம்ம 4 மாற்றணும் எப்படி மாற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு 2 விச் மீன்ஸ் x is to 8 which is proportion to அடுத்த 2 8 is to 27 சரி வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஓகே x by 8 which is equal to 8 by 27 ஸோ x equal to 64 by 27 மேபி இதான் ஆப்ஷனில் இருக்கலாம் ஆப்ஷன் டி 64 by 27 கிளியரா இதில் குழப்பற விஷயம் என்னன்னா கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன்றது வேறு ஒன்றும் கிடையாது அவங்க கொடுத்துருக்க ஆர்டரில் அப்படியே அது ப்ரொபோர்ஷனாக இருக்குன்னு எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் சரியா எக்ஸ் 8 27 ஆர்டரில் கொடுத்துருக்க அதே ஆர்டரில் நம்ம ப்ரொபோர்ஷனாக எடுத்துக்கிறோம் இந்த வார்த்தையை நம்ம டிஎன்பிசி கொஷின்ஸில் இந்த ப்ரொபோர்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தோம் சரியா டிஎன்பிசியோட ஃபஸ்ட்டு கொஷின் இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு கொஷின் டிஎன்பிசி கொஷின் ஒன்று பார்த்துருப்போம் அதில் வந்து இந்த எண்கள் அதே வரிசையில் விகிதமாக இருந்தாலும் சொல்லி ஒரு வார்த்தை நம்ம படிச்சிருப்போம்ல அதே தான் இதுவும் சரி அங்கே டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க இங்கே எஸ்எஸ்சி எம்டிஎஸில் கேட்டிருக்காங்க கிளியரா ஓகே நெக்ஸ்ட் ஓகே ஸோ ஃபைனலாக நம்ம கேஸ் 3 ஸோ ஃபைனலாக நம்ம வந்துருக்க இடம் ப்ரொபோர்ஷன் ஒரு 2 கேஸ் 3 அட்வான்ஸ் லெவல் ஸோ அட்வான்ஸ் லெவல்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது ப்ரொபோர்ஷன் ஆஃப்டர் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் சரியா ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு மாடல் சரியா இந்த ப்ரொபோர்ஷனில் ஒரு டஃப்பான ஏரியானா இது மட்டும்தான் பிகாஸ் இங்கே கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் ப்ரொபோர்ஷன் எதுவுமே கிடையாது இதையும் நம்ம படிச்சிட்டோம்னா ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் எந்த கேள்வி வந்தாலும் பண்ணிடலாம் சரியா ஓகே ஸோ எப்போதும் போல் கேஸ் 3 பேசிக்லேருந்து கொண்டு போகலாம் ஓகே ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கிவன் இது வரைக்கும் நம்ம பார்த்த மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 3 நம்பரோ 4 நம்பரோ கொடுத்துருக்காங்க சரியா when 2 numbers are given 4 numbers are given whatever சரியா ஏதோ ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாமே சரியா ஃபார் எக்ஸாம்பிள் A B C D இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இது எல்லாமே நமக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்கும் சரியா which means A is to B proportion to C is to D கரெக்டாக ஓகே ஸோ அதே மாதிரி இன்னொரு இடத்துல A B C மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுவும் நமக்கு A is to B which is proportion to B is to Cன்னு இருக்கும் சரியா which means அவங்க கொடுத்துருக்க நம்பர் அப்படியே நமக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்கும் இதுதான் வந்து இது வரைக்கும் நம்ம படித்தது பட் இதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் மாறப்போகுது எப்படி இருக்குன்னா அவங்க கொடுத்துருக்க நம்பர் சரியா அவங்க கொடுத்துருக்க நம்பர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சரியா அவங்க A B C
டி இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நம்பர்ஸை நீங்கள் ப்ரொப்போர்ஷனுக்கு கொண்டு வர முடியாது. இந்த நம்பர்ஸ் ப்ரொப்போர்ஷனாக இருக்காது. சரியா? இந்த இடத்துல ஏபிசிடின்னு கொடுக்குறாங்க. அது நமக்கு ப்ரொப்போர்ஷனாக இருக்குது. ப்ரொப்போர்ஷன் என்ன அர்த்தம்? முதல் 2 நம்பருக்கு ரேஷியோ எடுக்கிறீங்க, அந்த ரேஷியோவும் கடைசி 2 நம்பருக்கு எடுக்கிற ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி இந்த இடத்துல ஏபிசிடின்னு கொடுக்குறாங்க. ஆனால் A:B, சரியா? A:Bயும் அட் த சேம் டைம் C:Dயும் நமக்கு ஈக்குவலாக இருக்காது. இதுதான் லாஜிக். ஈக்குவலாக இருக்காது. சரியா? அப்போ என்ன பண்ணணும்னா கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, இந்த கொடுத்துருக்க இந்த நம்பர்லேருந்து, சரியா, கொடுத்துருக்க இந்த நம்பர்லேருந்து எந்த நம்பரை ABCD எந்த நம்பரை நான் ஆட் பண்ணா, சரியா, கொடுத்துருக்க இந்த நம்பர்ஸ் கூட நான் எந்த நம்பரை ஆட் பண்ணால் கிடைக்கிற நம்பர் எனக்கு ப்ரொப்போர்ஷனாக இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. லாஜிக் புரிஞ்சா? விச் மீன்ஸ் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 4:5, சரியா? அதே மாதிரி இந்த இடத்துல 8:10, சரியா? இது ரெண்டும் ப்ரொப்போர்ஷன் சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். சரியா? இது 4:5 இஸ் ப்ரொப்போர்ஷன் டு 8:10. கரெக்டாக? பிகாஸ் இதுவும் நமக்கு என்ன ரேஞ்சில் இருக்குது? 4:5ங்கிற ரேஷியோவில் தான் இருக்குது. சரியா? இப்போ 4, 5, 8, 10 இது கொடுத்துட்டாங்கன்னா இது எல்லாமே நமக்கு ப்ரொப்போர்ஷன். இதில் பிரச்சனை இல்லை. சரியா? ஆனால் கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்கன்னா, சரியா, கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்கன்னா 4, 5, 8, 10க்கு பதிலாக, சரியா, 4, 5, 8, 10 இது கொடுத்தா நமக்கு ப்ரொப்போர்ஷனாக இருக்கும். பட் இது கொடுக்கறதுக்கு பதிலாக கேள்வியில் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா, கேள்வியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 3, 4, 7, 9 கொடுத்துருவாங்க. லாஜிக் புரிஞ்சா? 3, 4, 9 கொடுத்துட்டு இந்த ஒவ்வொரு நம்பர் கூட, சரியா, இந்த ஒவ்வொரு நம்பர் கூட நான் எந்த நம்பரை ஆட் பண்ணா, சரியா, நான் எந்த நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு ப்ரொப்போர்ஷனாக வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. விச் மீன்ஸ் இந்த எக்ஸ் என்னன்றதை கேட்பாங்க. இந்த இடத்துல நமக்கு பார்க்கும்போது தெரியும் எக்ஸோட வேல்யூ என்னது 1. சரி, எக்ஸோட வேல்யூ நமக்கு 1. பிகாஸ் மேலே உள்ள ஒவ்வொரு நம்பர் கூட நான் 1 ஆட் பண்ணால் தான் எனக்கு 4, 5, 8, 10 கிடைக்கும். அந்த 4, 5, 8, 10 தான் நமக்கு ப்ரொப்போர்ஷனாக இருக்க போகுது. சரியா? அப்படி இல்லைன்னா எகைன் இதே கொஸ்டினை வேறு எப்படி கொடுத்துருந்துருப்பாங்க அப்படின்னா, எகைன் 4, 5, 8, 10க்கு பதிலாக, சரியா, 4, 5, 8, 10க்கு பதிலாக 5, 6, 9, 11 கொடுத்துருவாங்க. சரியா? அந்த வேல்யூவை கொடுத்துட்டு இந்த ஒவ்வொரு நம்பர்லேருந்தும் நான் எந்த நம்பரை மைனஸ் பண்ணேன்னா, சரியா, எந்த நம்பரை மைனஸ் பண்ணால் எனக்கு ப்ரொப்போர்ஷன் கிடைக்குன்னு கேட்பாங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ என்னது 1. சரியா? இப்போ மேலே இந்த வேல்யூ நமக்கு கிவனாக இருக்கும். அப்படி இல்லைனா கீழே உள்ள இந்த வேல்யூ நமக்கு கிவனாக இருக்கும். லாஜிக் புரிஞ்சா? ஸோ இதுதான் இந்த ப்ரொப்போர்ஷன் ஆஃப்டர் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன். சரியா? அப்போ ஏபிசிடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா இந்த ஏபிசிடி ப்ரொப்போர்ஷனாக இருக்காது. அது கூட நான் ஒரு நம்பர் ஆட் பண்ணுறேன், A+X ஆட் பண்ணதுக்கப்புறம் A+X கிடைக்குது, அடுத்து B+X கிடைக்குது, அடுத்து C+X கிடைக்குது, அடுத்து D+X கிடைக்குது. சரியா? இந்த 4 வேல்யூ தான் எனக்கு ப்ரொப்போர்ஷனாக இருக்கும். கரெக்டாக? இந்த 4 வேல்யூ தான் எனக்கு ரேஷியோ எடுக்கிறேன் அப்படின்னா விச் இஸ் ப்ரொப்போர்ஷன் டு C:D. கிளியரா? ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ப்ரொப்போர்ஷன் ஆஃப்டர் அடிஷன். சரியா? அதே இதை நமக்கு இன்னும் சப்ட்ராக்ஷன்லேயும் கொடுக்கலாம். எப்படின்னா எகைன் P, Q, R, S, T இந்த வேல்யூவை கொடுத்துட்டு எகைன் PQRST நமக்கு ப்ரொப்போர்ஷனாக இருக்காது. பட் அது கூட நான் ஒவ்வொரு வேல்யூவையும் நான் மைனஸ் பண்ணுறேன். சரியா? காமனாக ஒரு நம்பரை, சரியா, PQRS மைனஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு P மைனஸ் ஒய், Q மைனஸ் ஒய், R மைனஸ் ஒய், S மைனஸ் ஒய். சரியா? இந்த வேல்யூஸ் எல்லாமே எனக்கு ப்ரொப்போர்ஷனாக இருக்கும். லாஜிக் புரிஞ்சா? ஸோ இதுதான் ப்ரொப்போர்ஷன் ஆஃப்டர் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன். சரியா? ஸோ ஜென்ரலாக சிம்பிளாக என்ன அர்த்தம்? எந்த ஒரு வேல்யூ ப்ரொப்போர்ஷன் ஆகுதோ, ப்ரொப்போர்ஷனுக்கு இருக்கோ அந்த வேல்யூவை கொடுக்காம அந்த வேல்யூ கூட ஒரு 4 ஆட் பண்ணியோ அல்லது அந்த வேல்யூலேருந்து ஒரு 4 சப்ட்ராக்ட் பண்ணியோ அந்த வேல்யூவை கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ இந்த இதில் நமக்கு கேட்குறது என்னென்னா எக்ஸு ஆர் ஒய் தான் கேட்க போகிறாங்க. சரியா? விச் மீன்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா எவ்வளோ சப்ட்ராக்ட் பண்ணணும், இதுதான் கேட்க போகிறாங்க. சரியா? இதை கேட்குறதுக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 3 மெத்தட் இருக்குது. சரியா? ஸோ என்ன கேட்க போகிறாங்க கொஷினில்? எக்ஸ் என்ன அல்லது ஒய் என்ன, இதுதான் கேட்க போகிறாங்க. எவ்வளோ ஆட் பண்ணணும், சரியா, அடிஷன்னா எக்ஸு, சரியா, எவ்வளோ சப்ட்ராக்ட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணால் ஒய், சரியா, இதை தான் கேட்க போகிறாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 3 வழி இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட். சரியா? செகண்டு ஆப்ஷன் மெத்தட். சரியா? ஃபைனலாக
ஃபார்முலா மெத்தட். சரியா? ஓகே. இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா என்ன அப்படின்னா ஏ பி சி டி. சரியா? ஸோ இது எல்லாத்துமே கொடுத்துருவாங்க. இது நமக்கு கிவன். சரி, இது கொடுத்துருவாங்க. பட் இது நமக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்காது. பட் இது கூட சரியா, இது கூட நான் ஏ ப்ளஸ் எக்ஸ், பி ப்ளஸ் எக்ஸ், சி ப்ளஸ் எக்ஸ், டி ப்ளஸ் எக்ஸ் இதை ஆட் பண்ணால் இது நமக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்கும். சரியா? இது நமக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்கும். சரியா? ப்ரொபோர்ஷனாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஏ ப்ளஸ் எக்ஸ் divided by b plus x which is equal to c plus x divided by d plus x மாறுமா? இது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு லைக் அதிலிருந்து நமக்கு எக்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? பட் இதுதான் நமக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடு. பட் இந்த இடத்துல நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏ ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டி ப்ளஸ் எக்ஸ் which is equal to b plus x into c plus x. சரியா? பட் இந்த இடத்துல நமக்கு இந்த மெத்தட் நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த மெத்தட் நமக்கு டைம் டேக்கன். லாஜிக் புரிஞ்சா? ஸோ இத்தனை ஸ்டெப்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. சரியா? ட்ரெடிஷ்னல் மெத்தட்ன்றப்ப நமக்கு இத்தனை ஸ்டெப்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. சரியா? ஓகே. ஆப்ஷன் மெத்தட்னா என்னது? சரியா? ஆப்ஷன் மெத்தட்னா என்னது? இப்போ சேம் இதே மாதிரி கிவன் ஏ பி சி டி. சரியா? இப்போ இது கூட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இது கூட எக்ஸ் ஆட் பண்ணணும், ஆப்ஷன் பி ஒய் ஆட் பண்ணணும், ஆப்ஷன் சி இசட் ஆட் பண்ணணும், ஆப்ஷன் டி கே ஆட் பண்ணணும். சரி, இத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொன்றா போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்து இது கூட எல்லாத்துக்கும் ஆட் பண்ணி அது எல்லாமே நமக்கு ப்ரொபோர்ஷனல் இருக்கான்னு செக் பண்ணணும். அடுத்து அது இல்லையா, அடுத்து ஒய் எடுக்கணும். ஒய் எடுத்து எல்லாத்துக்கூடயும் ஆட் பண்ணி ப்ரொபோர்ஷனல் இருக்கான்னு செக் பண்ணணும். அடுத்து இசட் எடுத்து எல்லாத்துக்கூடயும் ஆட் பண்ணி செக் பண்ணணும். அதுவும் வரலையா, அடுத்து கே எடுத்து செக் பண்ணணும். எகைன் இதுவும் நமக்கு டைம் டேக்கன். சரியா? ஒரு லக்கிலி நமக்கு எடுக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷனே நமக்கு ப்ரொபோர்ஷனாக வந்துச்சுன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. பட் எல்லா டைமும் நம்ம லக் ஒர்க் அவுட் ஆகுமானா கிடையாது. சரியா? அப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தடும் நமக்கு டைம் டேக்கன், ஆப்ஷன் மெத்தட் ஈஸி தான். ஆனால் அது லக் இருந்தால் தான் டைம் சேவ் ஆகும். அப்படி இல்லைன்னா அங்கேயும் நமக்கு டைம் டேக்கன். அப்போ ஃபைனலாக சரியா, அப்போ இதுக்கு ஃபைனலாக நம்ம ஆல்டர்னேட்டாக ஒரு பெஸ்ட் மெத்தடாக எங்கே போய் நிற்கலாம்னா ஃபார்முலா மெத்தடில் நிற்கலாம். சரியா? ஸோ ஃபார்முலா மெத்தட் என்ன அப்படின்னா ஏ பி சி டி. சரியா? ஸோ இது கூட எக்ஸையோ அல்லது ஒய்யோ சம்திங் ஏதாவது ஒரு வேல்யூவை நமக்கு ஆட் பண்ணுறோம், ஏதாவது ஒரு சப்ட்ராக்ட் பண்ணுறோம், வாட் எவர் எதுனாலும் அந்த ஆட் பண்ணுற வேல்யூவோ அல்லது சப்ட்ராக்ட் பண்ணுற வேல்யூவோ கேட்குறாங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா மாடுலேஷன். சரியா? மாடுலஸ் ஸ்கூலில் நமக்கு ஏ இன்ட்டு டி. சரியா? இந்த ரெண்டு வேல்யூ ஏ இன்ட்டு டி மைனஸ் பி இன்ட்டு சி டிவைடட் பை ஏ ப்ளஸ் டி மைனஸ் பி ப்ளஸ் சி. இதுதான் ஃபார்முலா. சரியா? அப்போ இந்த ஃபார்முலா நம்ம போடும்போது டேரெக்டாக நம்ம எந்த வேல்யூ ஆட் பண்ணணும் அல்லது எந்த வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணணுன்ற வேல்யூ டேரெக்டாக நமக்கு கிடச்சிரும். சரியா? ஸோ ஃபார்முலா என்னது? ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஏ இன்ட்டு டி மைனஸ் பி இன்ட்டு சி டிவைடட் பை மேலே எதை மைனஸ் பண்ணுறீங்களோ அதை நம்ம கீழே ப்ளஸ் பண்ணுறோம், ஏ ப்ளஸ் டி மைனஸ் பி ப்ளஸ் சி. சரியா? ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா. சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா. பிகாஸ் டேரெக்டாக டு த பாயிண்ட் நம்ம எந்த ஆன்சர் தேவையோ அந்த ஆன்சர் டேரெக்டாக இந்த இடத்துல கிடச்சிரும். சரியா? பட் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா நிறைய மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஸோ மல்டிப்ளிகேஷன் கேல்குலேஷன் ஸ்பீடு அது ஜென்ரலாக இந்த டெக்னிக்கும் இல்லை, எல்லாத்துக்குமே நமக்கு மல்டிப்ளிகேஷன் ஸ்பீடாக தான் பண்ணணும். இங்கே எடுத்தாலும் நமக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணுற ஒர்க் இருக்குது, இங்கே எடுத்தாலும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுற ஒர்க் இருக்குது. பட் என்னென்னா இதை விட டேரெக்டாக இந்த மெத்தட் நம்ம போகும்போது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். கிளியரா? ஓகே. இப்போ ஃபார்முலா மெத்தட் தான் நமக்கு பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. சரியா? ஃபார்முலா என்னன்றதே தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஃபார்முலா வச்சு எல்லா கொஸ்டின் நம்ம செய்ய போகிறோம். சரியா? எகைன் இந்த இடத்துல அடிஷன். சரி, அடிஷன்னு கேட்டாலுமே இந்த ஃபார்முலா தான், சப்ட்ராக்ஷன் கேட்டாலும் இந்த ஃபார்முலா, ஒரே ஃபார்முலா தான். சரியா? ஒரே ஃபார்முலா தான். பட் நம்ம மாடல் ஸ்கூலில் கொண்டு போகிறோம். விச் மீன்ஸ் இங்கே மைனஸுங்கிற வார்த்தையே கிடையாது, எல்லாமே ஆன்சர் எல்லாமே ப்ளஸில் தான் வரப்போகுது. சரியா? ஓகே. ஸோ தியரிட்டிக்கலாக நம்ம இந்த ஏரியாவை கவர் பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் ஜெயிலர் இன் பிரிசன் டிபார்ட்மெண்ட் 2016 கேட்ட கொஸ்டின். ஓகே. ஸோ வாட் இன்டீஜர் மஸ்ட் பி ஆடட் டு. சரியா? மஸ்ட் பி ஆடட் டு ஈச் ஆஃப் த, ரொம்ப முக்கியம், ஈச் ஆஃப் த 4 நம்பர்ஸ். விச் மீன்ஸ் 10, 18, 22, 38 இது எல்லாத்துக்கூடையும் ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் ஸோ தட் தே பிகம் அ ப்ரப்போர்ஷன். சரியா?
10, 18, 22, 38 என்ற 4 எண்களுடன் எந்த முழு எண்ணை கூட்டினால் சரியா கிடைக்கும் எண்கள் ஒரு விகித சமத்தை அமைக்கும் கேட்குறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? கொடுத்துருக்க இந்த 4 நம்பர்ஸும் விகித சமமாக இல்லை, விச் மீன்ஸ் ப்ரொப்போர்ஷனாக இல்லை. செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ரேஷியோ என்னது? 5:9. இதோட ரேஷியோ நமக்கு 11:19. இது ரெண்டு ப்ரொப்போர்ஷன் சொல்லலாமா? சொல்ல முடியாது. இதுவும் 5:9 இருக்கணும், அதுவும் 5:9 இருக்கணும். சரியா? அப்போ கொடுத்துருக்க நம்பர் ப்ரொப்போர்ஷன் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸ் கூட ஆப்ஷனில் இருக்கிற அந்த 4 நம்பரில் ஏதோ ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணோம், எல்லாத்துக்கூட ஆட் பண்ணோம்னா புதுசாக ஒரு நம்பர் கிடைக்கும்ல, அந்த நம்பர் ப்ரொப்போர்ஷனாக இருக்குன்றாங்க. சரியா? ஓகே, இப்போ அது எந்த நம்பர்ன்றதை செக் பண்ணி பார்த்தரலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்முலா படி, ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏடி மைனஸ் பிசி டிவைடட் பை ஏ ப்ளஸ் டி மைனஸ் பி ப்ளஸ் சி. மேலே எதை மல்டிப்ளை பண்ணுறோமோ அதை அப்படியே கீழே ஆட் பண்ணுறோம். சரியா? எகைன் இந்த இடத்துல இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஓகேவா? சரி, 10 இன்ட்டு 38 மைனஸ் 18 இன்ட்டு 22 டிவைடட் பை 10 ப்ளஸ் 38 மைனஸ் 18 ப்ளஸ் 22. ஸோ நமக்கு மாடல் ஸ்கூலில் இருக்குது. ஓகேவா? ஃபைனல். ஓகே, இப்போ கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 380 மைனஸ் 18 இன்ட்டு 22 இரட்டா 16 6 மீத 1 1 2 1 3 இரட்டா 16 6 மீத 1 1 2 1 3. ஸோ நமக்கு 396. சரி, 380 மைனஸ் 396 டிவைடட் பை 38 10 48 மைனஸ் 40. சரியா? ஓகே, ஸோ மேலே நமக்கு மைனஸ் 16 டிவைடட் பை 8. ஃபைனலாக நமக்கு கேன்சல் பண்ணோன்னா நமக்கு 2 தான் ஆன்சராக இருக்கும். சரியா? ஆப்ஷன் சி. கிளியரா? அப்போ கொடுத்துருக்க நம்பர்ஸ் கூட, சரியா, கொடுத்துருக்க நம்பர்ஸ் கூட நான் 2 ஆட் பண்ணுறேன்னா அந்த நம்பர் எனக்கு ப்ரொப்போர்ஷனாக இருக்கும். சரியா? இப்போ அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 18 10 18 22 38. இந்த நம்பர் எனக்கு ப்ரொப்போர்ஷனாக இல்லை, இதை முன்னாடியே செக் பண்ணியாச்சு. பட் இது கூட நான் 2 ஆட் பண்ணுறேன், எல்லாத்துக்கூடையும் நான் 2 ஆட் பண்ணிடுறேன். சரியா? 2 ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃபைனலாக என்ன வேல்யூ கிடச்சிருக்கும்? 12 12 20 24 40. சரியா? இப்போ இதுக்கு நான் ப்ரொப்போர்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா இதோட ரேஷியோ எனக்கு என்னவாக இருக்கும்? நாம் 3 12 5 20 3:5. இங்கே நமக்கு 3 24 5 40 3:5. ஸோ இங்கேயும் 3:5 இங்கேயும் 3:5, 2 ரேஷியோ ஈக்குவலாக இருக்குது. அதான் ப்ரொப்போர்ஷன். சரியா? இதுதான்ப்பா லாஜிக். இந்த ப்ரொப்போர்ஷன் ஆஃப்டர் அடிஷன் ஆஃப்டர் சப்ட்ராக்ஷன்றது இதுதான். சரியா? இதில் நம்ம இந்த இடம் எழுதுகிறோம்ல, இந்த இடம் மட்டும் தான் கொஞ்சம் டைம் டேக்கன் கால்குலேஷனாக இருக்குமே தவிர்த்து, பட் நமக்கு இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா ஆன்சர் டேரெக்டாக நமக்கு என்ன ஆன்சர் தேவையோ அது டேரெக்டாக வந்துடும். அதர்வைஸ் இந்த ஃபார்முலா இல்லாட்டினா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 இடத்த ஆட் பண்ணி பார்ப்போம், வரலையா இதை விட்டுருவோம். அடுத்து 14 இடத்த ஆட் பண்ணி பார்ப்போம், ஒவ்வொன்றா இந்த மாதிரி. சரியா? இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஆட் பண்ணி பார்க்கணும், அதுவும் வரலையா இதையும் விட்டுறணும். ஒருவேளை இந்த ஆப்ஷன் 2 கீழே இருந்துட்டு 12 மேலே இருந்தால் மறுபடியும் 12 எடுத்து எல்லாத்தையும் வச்சு மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கணும். சரி, ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுறோம். சரி, ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்டாஃபும் ஒவ்வொரு மெத்தட். டெல்லியிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லேயும் ஒவ்வொரு மெத்தட் சொல்லி கொடுப்பாங்க. சரி, ஸோ நமக்கு என்ன மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார், இல்லை எனக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறது பெட்டராக இருக்குன்னா ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் நீங்கள் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணலாம், மெத்தட் பிரச்சனை இல்லை. பட் அது அக்யூரேட்டாகவும் ஸ்பீடாகவும் போடுறீங்களா, அதுதான் மேட்டர். சரியா? அக்யூரேட்டாகவும் ஸ்பீடாகவும் நீங்கள் போட தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களால் போட முடிஞ்சுன்னா நீங்கள் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ விச் நம்பர் ஷுட் பி ஆடட்? ஓகே, ஸோ எந்த நம்பரை ஆட் பண்ணணும்னு கேட்குறாங்க. 4 10 12 24 ஈச் டு மேக் தீஸ் நம்பர்ஸ் இன் ப்ரொப்போர்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுத்துருக்க இந்த 4 நம்பரும் ஆல்ரெடி ப்ரொப்போர்ஷனில் இல்லைன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? 4 10 12 24 இது என்ன ரேஷியோவில் இருக்குது? 2:5 ரேஷியோவில் இருக்குது. கடைசி ரெண்டும் நமக்கு 1:2 ரேஷியோவில் இருக்குது. ஸோ நமக்கு இது ப்ரொப்போர்ஷனில் இல்லை. கரெக்டாக? அப்போ இது கூட ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஆட் பண்ணுற நம்பர் என்னன்றதை கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ ஃபார்முலா படி எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் 4 இன்ட்டு 24 மைனஸ் 10 இன்ட்டு 12. கரெக்டாக? பிகாஸ் இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஏடி மைனஸ் பிசி டிவைடட் பை ஏ ப்ளஸ் டி. சரியா? 28 மைனஸ் 10 + 12 22. அவ்வளோதான். சரியா? ஓகே, ஸோ 4 16 6 மீதம் 1 இதுதான் கெட்டு 1 9 96 மைனஸ் 120 டிவைடட் பை 6. சரி, இந்த இடத்துல மைனஸ் 26 டிவைடட் பை
சரி -24 டிவைடட் பை ஆர் கேன்சல் பண்ணால் நமக்கு 4 மாடுலஸ் இருக்கிறனால மைனஸ் நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஃபைனல் ஆன்சர் 4. சரியா? ஸோ எவ்வளோ ஸ்பீடாக நம்மளால் கொண்டு வர முடியுது, எவ்வளோ ஸ்பீடாக நம்மளால் கொண்டு வர முடியும். சரியா? ஈஸியான கால்குலேஷன்ஸ் பண்ணோன்னா லைக் ஓரளவு ஸ்பீடாக கால்குலேட் பண்ணுறோம்னா நம்மளால் ஈஸியாக கொண்டு வர முடியும். எகைன் இந்த இடத்துல பாருங்கள் ஆப்ஷன் டியில் இருக்குது, ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் டியில் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம செக் பண்ணி கொண்டு வந்து தப்புன்னு கொண்டு வந்து ஃபைனலாக கடைசியில் வந்து நிற்கிறதுக்கு இது பெட்ரு. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, விச் நம்பர் when added to each of the numbers 6, 7, 15, 17 will make the resulting numbers proportional. சரியா? 6, 7, 15, 17 இது A, இது B, இது C, இது D. சரியா? ஸோ எந்த நம்பர் ஆட் பண்ணணும்னு கேட்குறாங்களா? ஸோ x ஈக்குவல் டு AD. சரியா? 6 into 17 minus 7 into 15 divided by 6 plus 17 minus 7 plus 15. சரியா? ஓகே, ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 6 42 2 மீத 4 102 மைனஸ் 5035 5 மீத 3 105 டிவைடட் பை ஸோ 17 நமக்கு 23. ஸோ -3 டிவைடட் பை 1. ஸோ வெளில வரும்போது நமக்கு -3 ப்ளஸ்ஸாக மாறிடும். ஆப்ஷன் பி. கிளியரா? ஸோ ஃபார்முலா மெத்தட் இந்த பர்டிகுலர் கேஸ் 3க்கு ஃபார்முலா மெத்தட் வந்து நமக்கு பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஒரு எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரொபோர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ப்ரொபோர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிற மிக்சர், அலிகேஷன், ஏஜ் டாபிக் இதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.